ஜனவரி ட்ரம்ப் வந்தோடனே மார்க்கெட் ஃபுல்லாக பிச்சுட்டு பறக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனால் நம்ம எல்லாமே நினச்சதை விட அப்படியே ஆப்போசிட்டாக தான் மார்க்கெட் நடக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்போ தான் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே கேட்குற கேள்வி தான், எப்போ தான் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 2 ஹால்விங் சைக்கிளை பார்க்கணும். ஹால்விங் சைக்கிள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹால்விங்னா என்னென்னு நம்ம பார்க்கணும். பிட்காயின் ஹால்விங்னா என்னென்னு பார்க்கணும். பிட்காயின் ஹால்விங்னா ஒன்றும் இல்லைங்க, மைனர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து பிட்காயினில் கிடைக்கும். பிட்காயினில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து அப்படியே 50% ஒவ்வொரு ஹால்விங் சைக்கிளையும் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு ஹால்விங் சைக்கிளும் 4 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும். அந்த ஒவ்வொரு ஹால்விங் 4 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும்போதும் ஒவ்வொருத்தடையும் மைனர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த பிட்காயின் ரிவார்டு வந்து அப்படியே 50% ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் பிட்காயின் ஹால்விங்கில் நடக்கும். ஸோ வந்து ஹால்விங் வந்து 2016 நடந்த ஹால்விங்கும் 2019 நடந்த ஹால்விங்கில் நடந்த சைக்கிளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு தான் 2024 ஒரு ஹால்விங் நடந்துச்சு. அதில் வரக்கூடிய ஹால்விங்கில் நடக்கக்கூடிய புல் மார்க்கெட்டை வந்து நம்ம 2020 நடந்த ஹால்விங் சைக்கிளையும் 2016 நடந்த ஹால்விங் சைக்கிளையும் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இந்த வருஷம் எப்படி மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு. ஸோ நம்ம 2016 ஜூலையில் ஹால்விங் நடந்திருக்கு. அப்போ பிட்காயினோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $700 சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. அங்கிருந்து கரெக்டாக 11 months கேப்பு கொடுத்து 2017 ஜூனில் வந்து ஒரு பீக் பண்ணியிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பிட்காயின் வந்து $2817 போயிருந்துருக்குங்க. அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே கிராஜுவலாக டம்பாக ஆரம்பிச்சிருக்கு. அங்கேருந்து ஒரு 6 month கேப்பு கொடுத்து டிசம்பர் 13 வந்து மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹை பண்ணி ஒரு பீக் கொடுத்துருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு புல் மார்க்கெட்லேயும் மொத்தம் 2 சைக்கிள் நடக்கும். ஸோ இதில் 2016 ஹால்விங்கில் வந்து நடந்த புல் மார்க்கெட்டில் வந்து மொத்தம் 2 சைக்கிள். அதில் ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து ஜூனில் பீக் அடிச்சிருக்கு, செகண்ட் சைக்கிள் வந்து டிசம்பரில் பீக் அடிச்சிருக்கு. ஸோ வந்து டிசம்பரில் வந்து $16,525 போயிருந்துருக்கு. இது வந்து 2016 நடந்த பிட்காயின் ஹால்விங்கோட இம்பேக்ட் இது. அடுத்து ஒரு 4 இயர்ஸ் கிராஜுவலாக மார்க்கெட் அப்படியே மந்தமாக தான் போயிருந்துருக்கு. அங்கேருந்து இப்போது மே 2020 ஹால்விங் நடந்திருக்கு. அந்த ஹால்விங் நடந்து இப்போது மார்க்கெட்டில் வந்து பிட்காயினோட ப்ரைஸ் எவ்வளோன்னா $604. அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு 11 months கேப். ஃபஸ்ட்டு ஹால்விங்லேயும் அதே மாதிரி தான் இங்கே ஹால்விங் நடந்திருக்கும் 2016 ஜூலையில். அங்கேருந்து கரெக்டாக 11 months பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீக் கொடுத்துருக்கும் மார்க்கெட்டு. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. 2020 வந்து ஹால்விங் நடந்திருக்கு. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 11 months மார்க்கெட் வந்து பீக் கொடுத்துருக்கு. அங்கே ஏப்ரலில் 2021 அது. அப்போ வந்து பிட்காயினோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58,702. அப்போ வந்து மார்க்கெட் அங்கேருந்து அப்படியே கிராஜுவலாக டம்பாக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஃபஸ்ட் சைக்கிள். இந்த புல் சைக்கிளோட ஃபஸ்ட் சைக்கிள் இது. அங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்படியே கிராஜுவலாக டம்ப் ஆகி அப்படியே ஒரு 7 month கேப் விட்டு அடுத்த ஒரு நல்ல ஒரு பீக் கொடுத்துருக்கு. ஸோ அங்கே வந்து பிட்காயினோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 67,617. ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிள் விட எப்போவுமே செகண்ட் சைக்கிள் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுங்க. இது வந்து 2020 ஹால்விங் நடந்துச்சு இல்லையா, அதோட இம்பேக்ட் தான் இது. ஸோ இது முடிஞ்சு மார்க்கெட் ஃபுல்லாமே நல்லா டம்பாக ஆரம்பிச்சிருக்கு. அங்கேருந்து 2021 நவம்பரில் நல்லா பீக் அடிச்சுட்டு அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே கிராஜுவலாக டம்பாக ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து 99,000 சம்திங்கில் வந்து பிட்காயின் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்போவுமே பிட்காயின்குள்ளே மணி இன்ஃப்ளோ ஆச்சுன்னா அடுத்து வந்து அது ஆல்காயின்குள்ளே தான் போகும். ஸோ நாம் வந்து இப்போ வந்து ஆல்காயின்ஸோட லீடரான எத்தீரியமோட சார்ட்டையே பார்ப்போமே. ஸோ எத்தீரியமில் பார்த்தோன்னா தெரியும், இங்கே வந்து ஹால்விங் நடந்த டேட் வந்து ஜூலை 2016. அப்போ எத்தீரியமோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $11.40 இருந்திருக்கு. அங்கேருந்து கரெக்டாக 11 months
பிட்காயினில் நடந்த அதே 11 months கேப்பிங்க. 11 monthsல June 13 போயிருந்துருக்கு. அங்கே வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 389.94 cents. இது வந்து அந்த புல் மார்க்கெட்டோட புல்ரனோட ஃபர்ஸ்ட் சைக்கிள் இது, ஓகேவா? அங்கிருந்து அப்படியே டம்ப் ஆகி மார்க்கெட்டு அப்படியே இங்கிருந்து அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் டம்ப் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஒரு 6 month கேப் விட்டு ஒரு நியூ பீக் பார்த்துருக்கு. இது வந்து அந்த புல் மார்க்கெட்டோட செகண்ட் சைக்கிள். அங்கே ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1448. எப்பவுமே ஃபர்ஸ்ட் சைக்கிளோட செகண்ட் சைக்கிள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த 2016 நடந்த ஹால்விங்கோட இம்பேக்ட் தான் இங்கே நீங்கள் பார்க்குறது. அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே கிராஜுவலாக டம்ப் ஆகி அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு அப்படியே மந்தமாக தான் சுற்றிட்டு இருந்திருக்கு. ஸோ அடுத்த ஹால்விங் வந்து May 2020 நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், May 2020 நடந்து அதே 11 months கேப்பு தாங்க. சாரி, இங்கே வந்து 12 months. இந்த லாஸ்ட் ஹால்விங் வந்து எத்தீரியம்க்கு வந்து இங்கே மட்டும் 12 months நடந்திருக்கு. பாக்கி எல்லாமே 11 months தாங்க. இங்கே மட்டும்தான் 12 months ஆயிருக்கு. இங்கே கரெக்டாக 1 year கேப் விட்டு இங்கே ஒரு பீக் பார்த்துருக்கு. இந்த பீக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3979.60 cent போயிருந்துருக்கு. ஸோ இந்த பீக்லேருந்து அப்படியே கிராஜுவலாக ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடிஞ்ச உடனே இந்த புல் மார்க்கெட்டில் அப்படியே மார்க்கெட் அப்படியே கிராஜுவல் டம்ப் ஆகிருக்கு. டம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பம்ப் ஆகி November 7, 2021 ஃபர்ஸ்ட் சைக்கிள் விட செகண்ட் சைக்கிள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு ரெண்டுத்துக்கும், இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கும் செகண்ட் சைக்கிளுக்கும் நடுவில் இருந்த கேப் வந்து 6 month. ஸோ 6 month தான் ஃபஸ்ட்டு நடந்த ஹால்விங்லேயும் பார்க்கலாம். ஜூனில் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் பீக்கு, செகண்ட் பீக்கு ஜானில் நடந்திருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் கேப்பும் 6 month தான். இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கும் செகண்ட் சைக்கிளுக்கும் கேப்பும் 6 month தான். இந்த சைக்கிள் இந்த பீக்கில் வந்து எவ்வளோ போயிருக்குன்னா 4527 போயிருந்துருக்கு. அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் வந்து அப்படியே கிராஜுவலாக டம்ப் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து 2800 சம்திங்கில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ 2024 ஏப்ரலில் ஒரு ஹால்விங் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ ஒரு புல் மார்க்கெட் ரன் ஆக போகுது, அதோட இம்பேக்டாக தான். ஸோ அது வந்து எப்போ ரன் ஆக போகுதுன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி 11 monthsல எடுத்துப்போமே. அங்கேருந்து கரெக்டாக 2024 ஏப்ரல்லேருந்து 11 months பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் வருங்க. இப்போ வந்து February, அடுத்த மாதம் மார்ச். இப்போ அடுத்த மாதம் மார்ச்சில் மார்க்கெட் வந்து பம்பாக வாய்ப்பு இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. மார்ச்சில் நல்லா மார்க்கெட் பம்ப் ஆகி ஏப்ரலில் ஒரு பீக் அடித்து அங்கேருந்து அப்படியே கிராஜுவலாக ஃபர்ஸ்ட் சைக்கிளில் கிராஜுவலாக முடிஞ்சு அப்படியே கிராஜுவலாக மார்க்கெட் வந்து டம்பாக வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து அப்படியே டம்ப் ஆகி ஒரு 6 monthல அப்படியே டம்ப் ஆகி அப்படியே சைட்வேஸ்லேயே சுற்றிக்கிட்டு அப்படியே இருந்துட்டு அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே செப்டம்பரில் பம்பாக வாய்ப்பு இருக்குது. பம்ப் ஆகி அக்டோபரில் 2025 அக்டோபரில் இங்கே நடந்த மாதிரி ஒரு நியூ பீக் பண்ணி ஒரு நல்ல ஒரு டாப்பில் இருக்கும். அக்டோபரில் நல்லா ஒரு பம்ப் அடித்து நவம்பரில் அப்படி கிராஜுவலாக பேர் மார்க்கெட்டுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 2025 புல் மார்க்கெட் இதாங்க. மார்க்கெட் வந்து மார்ச்சில் நல்லா பம்ப் ஆகி ஏப்ரலில் ஒரு பீக் அடித்து ஏப்ரல்லையே டம்பாக வாய்ப்பு இருக்குது. அங்கிருந்து ஒரு 6 month கேப் கொடுத்து செப்டம்பரில் நல்லா பம்ப் ஆகி அக்டோபர்லையும் நல்லா பம்ப் ஆகி அக்டோபரில் ஒரு பீக் கொடுத்து அக்டோபர் எண்டில் இல்லாட்டி நவம்பர்லேயே மார்க்கெட் வந்து டம்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த புல் மார்க்கெட்டில் நாம் வந்து லாஸ்ட் 2 ஹால்விங்கில் நடந்த இம்பேக்டை வச்சு நாம் பார்த்த டேட்ஸ் அண்ட் மந்த்ஸு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த வீடியோ பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.